பாட்டி உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேன். என்னம்மா? எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க. அதில் வீரப்பெண்மணிகள் பற்றி பேசணும். எனக்கு ஏதாவது வீரப்பெண்மணிகள் பற்றி சொல்கிறீங்களா? வீரப்பெண்மணிகளா? அதுக்கு என்ன சொல்லிடலாமே. தில்லையாடி வள்ளியம்மைனா யாருன்னு தெரியுமா? அப்படியா? யார் அது? எனக்கு தெரியாதே. அவங்களும் ஜான்சி ராணி அவங்கள மாதிரியான ஒரு பெண் போராளி தான். அவங்க 16 வயசுல அவங்களோட மானத்துக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய சொல்லுங்கள். அவங்கள பற்றின ஒரு உண்மையான கதையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். சீக்கிரம் சொல்லுங்க பற்றி. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓ, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு எப்படி தில்லையாடி வள்ளியம்மைன்னு பேர் வந்துச்சு? அவங்க தில்லையாடின்ற ஊரில் பிறந்ததுனால தான் அவங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மைன்னு பேர் வந்துச்சு. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் நெசவு தொழில் செய்வாங்க. அவங்க வந்து ஒரு வணிகத்துக்காக சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தாங்க. அங்கே இருந்த பிரிட்டிஷ் தொல்லை தாங்க முடியாமல் அங்கே நிறைய வரி கொடுமை அதெல்லாமே பிரிட்டிஷில் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடிட்டு இருந்த காந்தியடிகள் இருக்கார் இல்லையா? காந்தியடிகளா? ஏன் அவர் இந்த கல்வியில்? காந்தியடிகள் அவர் தான் இந்த கதையில் வந்து ஒரு பாதி பாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். காந்தியடிகள் வந்துட்டு அவங்க தங்கச்சி இறந்ததுக்கு கூட அவ்வளவு அழுகாதவர், இவங்க இறந்ததுக்காக ரொம்ப தேம்பி அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காந்தியடிகளை எதிர்த்து பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுக்காக வந்தார். அப்போ வந்துட்டு காந்தியடிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது நம்ம தில்லையாடி வள்ளியம்மை தான். அவங்க தான் வந்து முடிஞ்சா என்ன சூடு அப்படின்ற மாதிரி காந்தியடிகளுக்கு முன்னாடி போயிட்டு நின்னாங்க. அவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் கூலிகளுக்கு இவ்வளோ தைரியமா, அவங்க நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கா, உங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே தில்லையாடி வள்ளியம்மை ஒரு கணம் கூட யோசிக்காம அவங்க உடுத்திருந்த சேலையை வந்து பிரித்து இதோ என் நாட்டு கொடி அப்படின்ற மாதிரி காமிச்சு அவங்க முகத்தில் வந்து எரிஞ்சாங்க. என்ன எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்க ஜெயிலில் போட்டுட்டாங்க. நீங்களாம் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும், இல்லைன்னா நான் அவங்களை சுட்டுடுவேன். முதல்ல என்ன சுடு, அப்புறம் அவரை தொடு. இந்த கூலிப்படைக்கு இவ்வளோ ஆணவமா? உங்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கா, இதோ எங்களுக்கு கொடி. எதிர்த்து பேசுறியா, அவங்க ஜெயிலில் போடுறது. சொல்றேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு வந்துச்சு ஜெயில இருந்து வர்றதுக்கு. அவங்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து வெளியே வரா மாதிரி இல்லை அரசே வந்துட்டு அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு முன்ன வந்துச்சு. ஆனாலும் இவங்க வந்து என்னோட கோரிக்கை நிறைவேறாம நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாங்க தில்லையாடிகள். 3 months later. அரசு விடுதலை பண்ணிருக்கு. என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் நான் இங்கிருந்து வரமாட்டேன். தில்லையாடி வள்ளியம்மையோட போராட்ட தினத்துக்காக அரசே வந்து அவங்கள விடுதலை பண்ணிடுச்சு. விடுதலை பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க பிறந்த நாளான February 22 அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல். ஏன்னா ஜெயிலில் நிறைய கொடுமைலாம் படுத்திருந்ததா வந்து சொல்கிறாங்க. ஜெயிலில் பண்ண கொடுமையும் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து உடம்பு இல்லாமல் இருந்ததுனாலையும் அவங்க வந்து February 22 அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு இறந்து போகிறாங்க. இதே நான் எங்கள் ஸ்கூல் ட்ராமாலையும் போட போகிறேன். நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி. இந்த மாதிரி தான் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கணும். பார்த்து பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வாங்க.